ராம் ராம் எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த புது வருஷமான பராபவ வருஷத்துல உங்க எல்லாருக்கும் நான் ஸ்வாகதம் பண்ணிக்கிறேன். இந்த பராபவ வருஷம் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமாக அமையணும். எல்லாருக்கும் அனைத்து விதமான மங்களங்களும் ஏற்படணும். நல்ல ஒரு வேலை உள்ளவாளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கணும். முதல்ல நம்மளுடைய இந்த வேர்ல்டு எல்லாமே வந்து சாந்தமாக இருக்கணும். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். முக்கியமாக ஃபாரின்ல உள்ளவா எந்த ஒரு சிரமங்களும் இல்லாம அவாளுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சு அவாளும் சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். அதாவது பிரார்த்தனையே வந்து என்னன்னா, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையே. இந்த வருஷத்துல நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு வருஷமாக அமையணும். சாதாரணமாக சனாதன தர்மங்கள்ல அநேகமான மதங்கள் இருக்கு. அதுல முக்கியமாக இந்து மதம். அதுலயும் வந்து பிராமண குலம் ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லி பல ரிஷிகள் சொல்லியிருக்கா. அப்போ அந்த பிராமணாலா பொறந்தாலுமே கூட நம்ம வந்து பிராமணனா பொறந்தா உபநயன சம்ஸ்காரம், அதாவது யஜ்ஞோபவீதம் அத போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, கம்பல்சரி வேதாத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள். பிராமணாலா பொறக்கிறதே வேதத்த அத்தியனம் பண்றவர். எப்படி ஆர்மியோ, அதே மாரி பிராமணாலோட ஆர்மி என்ன அப்படின்னா, வேதம் அப்படிங்கிறது தான். ஏன்னா, வேதம் அப்படிங்கிறது பரமேஸ்வரனுடைய ஒரு மூச்சுக்காற்று அப்படிங்கிறா. இந்த வேதங்கள் இருக்கிற வரையும் தான் இந்த லோகங்கள் இருக்கும். வேதங்கள் என்னைக்கு இல்லையோ, அன்னைக்கு இந்த லோகமே அழிஞ்சிடும்னு சாஸ்திரங்கள் சொல்றது. மகாபெரிவா கூட நெறைய சாஸ்திரங்கள சொல்லியிருக்கா. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, வேத அத்தியனம் பண்ணாலுமே கூட, வேத அத்தியனம் பண்ணலன்னா என்ன நமக்கு பிராயச்சித்தம் அப்டின்னா, அட்லீஸ்ட் ருத்ரம் சமக்கமாவது நம்ம சொல்லிக்கணும், நம்ம கத்துக்கணும்ன்ட்டு இருக்கு. அதுவும் இல்லடா அப்டின்னா என்ன நமக்கு பிராயச்சித்தம் அப்டின்னா, வேத அத்தியனம் பண்றவால சம்ரக்ஷணம் பண்ணலாம். பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதாவது சம்ரக்ஷணம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்டின்னா, மகாபெரியவாலே ஒரு சில உபன்யாசங்கள சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா அப்டின்னா, நீங்க வேத அத்தியனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கா பாத்தீங்களா, அந்த குழந்தைகளுக்கு நீங்க ஒரு வேளை சாப்பாடோ, இல்லன்னா ஒரு நாளோ, ஒரு மாசமோ நீங்க அவளுக்கு சாப்பாடு போடுறதுனால, அவ சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்ன பண்றா அப்படின்னா, வேதங்கள் தான் சொல்றா. வேதத்துல வந்து இப்ப நாங்கல்லாமே 10 வருஷம் பாடசாலை படிச்சிருக்கோம். எங்களுக்கு என்னன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் படிக்கணும். அப்போ சாப்பிடணும், படிக்கணும், சாப்பிடணும், படிக்கணும். ராத்திரி மட்டும் தான் தூக்கம். அப்போ அந்த சாப்பிட்டுட்டு படிக்கணும் இல்லையா? படிக்கும் பொழுது நீங்க குடுத்த அந்த சாப்பாடு வந்து ஜெரிமானம் ஆயிடும். அப்போ வேத அத்தியனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஒரு போஜனம், அவ வேதம் சொல்லி ஜெரிமானம் ஆகும்பொழுது, அது என்ன ஒரு பலன குடுக்கிறது அப்டின்னா, பெரிய பெரிய யாகங்கள், பெரிய பெரிய சோம யாகம் அதுலலாம் ஹவிர்பாகம் பண்ணுவா. அத பண்ணினா சாக்ஷாத் பகவானே அத ஸ்வீகாரம் பண்ணிப்பார். ஒரு வேத மந்திரமே உண்டு. அதாவது அச்சுத்ராஸ்வமேதம்னு ஒரு பிரஷ்னம். அதுல ஒரு ஒரு வாக்கியம். ஸ்வம்மகிஷ்டக் ஸ்வம் தத்தம் ஸ்வம் பூர்த்தக் ஸ்வக் ஸ்ராந்தம் ஸ்வகும் ஹுதம் அப்படின்னு ஒரு வாக்கியம். அதாவது சோமயாகத்த பத்தி இந்த வாக்கியங்கள். அதாவது அந்த வாக்கியமே என்ன சொல்றது அப்படின்னா, நான் சம்பாதிச்சு இவ்வளவு தூரம் பண்ணினத நான் இந்த சோமயாகத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படி நெறைய மந்திரங்கள் மேல மேல அர்த்தங்கள் போயிட்டே இருக்கும். அது மாரி சொல்றது. அது மாதிரி நம்ப பண்ணக்கூடிய, நம்ப சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பளத்துல ஏதோ எத்கிஞ்சது இது மாரி வேத சம்ரக்ஷணங்கள் பண்றதுனால, நம்மளுக்கும் வந்து வேத அத்தியனம் பண்ண ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அத விட இது மாரி ஒரு முக்கியமாக இந்த மாசம், அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியையில நீங்க இது மாரி வேத சம்ரக்ஷணங்கள் பண்றது அக்ஷயமான பலன். அதாவது நம்ம மனசுல என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனைய மனசுல நெனச்சுண்டு, இது மாரி வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பண்ணினோம் அப்டின்னா, கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறும். அதாவது யாருக்கு பண்ணலாம் அப்டின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பாடசாலை இருந்தா, அந்த பாடசாலைக்கு உங்களுக்கு என்ன முடியுமோ நீங்க பண்ணலாம். இல்ல அப்டின்னா, அடியேனுடைய தெரிஞ்ச ஒரு சில ஒரு 2 பாடசாலை இருக்கு. அந்த பாடசாலைக்கோட நீங்க இஷ்டப்பட்டால், நீங்க உங்களுக்கு என்ன முடியுமோ, உங்களுக்கு இவ்வளோதான் முடியும்னா தாராளமாக நீங்க பண்ணலாம். தானம், தானம் தான். இவ்வளோதான், அவ்வளோதாங்கிறதே கிடையாது. அதனால அந்த பாடசாலை குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு காணிக்கைய நீங்க குடுத்தீர்கள் அப்டின்னா, அவ அந்த ஒரு 1 வருஷத்துக்கு வந்து அவ இத உபயோகிச்சுப்பா. அத குடுக்கறதுனால, அந்த குழந்தைகள் சாப்பிடுறதுனால நமக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தாருக்கும், நம்மளுடைய ரிலேஷன் எல்லாருக்குமே இந்த ஒரு பலன் கிடைக்கிறது. அவசியம் இந்த ஒரு அக்ஷய திருதியை தினத்தில, இந்த பராபவ வருஷத்துல நீங்க எல்லாரும் அக்ஷயமாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி நான் உங்க எல்லார்ட்டயும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதாவது அக்ஷய திருதியினாலே நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த கோல்டோ, சில்வரோ வாங்கினா அந்த வருஷம் நெறைய நமக்கு சேரும்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதெல்லாம் வாங்கினா பலன் கிடையாது. வாங்கி தானம் பண்ணணும். அதாவது அக்ஷய திருதியையில தானங்கள் தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு. தானம்னா, நீங்க யாராவது வயசான தம்பதிகளுக்கு சாப்பாடு குடுக்கலாம். இல்லன்னா பசுமாட்டுக்கு பண்ணலாம். இல்லன்னா ஏழைப்பாழைகளுக்கு
வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லன்னா உங்களால முடிஞ்சது அப்படின்னா, இந்த வேத அத்தியனம் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க வேத நிதியாக நீங்க குடுக்கலாம். முக்கியமாக மறுபடியும் சொல்லிக்கிறேன். நீங்க பண்றதாக இருந்தா, நீங்க எனக்கு WhatsAppல மாமா இது மாரி அந்த பாடசாலை டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னா, அவாளுடைய டைரக்ட் அக்கவுண்ட் நம்பர், அந்த கான்டாக்ட் டீட்டெயில உங்களுக்கு அனுப்புவேன். நீங்க அவாளுக்கு என்ன முடியுமோ, உங்களுக்கு என்ன முடியுமோ நீங்க பண்ணிட்டு, அவாள்ட்ட நீங்க பேசிக்கலாம். உங்களுடைய பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். அவசியம் இந்த ஒரு வேத சம்ரக்ஷணத்துல, இந்த பராபவ வருஷத்துல, இந்த ஒரு கைங்கரியத்துல நீங்க எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கிழக்கு முகம், அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்துட்டு உட்காந்துக்க வேண்டியது. தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வஸ்துக்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறத நான் சிம்பிளாக உங்களுக்கு காமிச்சுடுறேன். அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் தர்ப்பணத்தை ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பெரிய தாம்பாலம், ஒரு சொம்புல ஜலம், பஞ்சபாத்திர உத்தரணி, கருப்பு எள்ளு, வெள்ளை அக்ஷதை, பவித்ரம் கூர்ச்சம் தர்பை, முக்கியமாக ஒரு கிண்ணத்தில் வெத்தலைப்பாக்கு பழம் இல்லைனா ஒன்லி காயின்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் தர்ப்பணத்தை ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் சௌகரியமாக இருக்கும். தர்ப்பணத்துக்கு உண்டான வஸ்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருப்பேன். முதல்ல எல்லாரும் பஞ்சபாத்திர உதரணியை ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சுருங்கோ. ஸோ முதல்ல ஆச்சமனத்திலேருந்து ஆரம்பம். எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிட்டுருங்கோ. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. ஜலத்தெடுத்து கையலமின்றுங்கோ. அபவுபஸ்பிருஷ்ய கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் பவித்திரத்தை எடுத்து உங்கள் வலது கையில் மோதிர விரல், அதாவது ரைட் ஹேண்டில் ரிங் ஃபிங்கரில் எல்லாரும் பவித்திரத்தை போட்டுருங்கோ. சதம்ஜி வேம சரதசவீராக தீர்காயுஷ்யமஸ்து. பவித்திரத்தை போட்டுருப்பேல் எல்லாரும் ஒரு 3 தர்ப்பம் எடுத்துக்கோங்க. உங்கள் காலுக்கு அடியில் போட்டுருங்கோ. தர்பேஷ்வாசீனஹா, காலுக்கு போட்டுட்டு ஒரு உத்தரணி ஜலத்தெடுத்து கையாலமின்றுங்கோ. அபவுபஸ்பிருஷ்ய, மறுபடியும் ஒரு 3 தர்ப்பம் எடுத்துட்டு உங்கள் பவித்திரத்தை கூட எல்லாரும் மடக்கின்றுங்கோ. தர்பாந்தாரயமானஹா, பவித்திரம் போட்டுருக்க இல்லையா, அது கூட மடக்கின்றுங்கோ. தர்பையை மடக்கின்றேலாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல கணேச வந்தனம் பண்ண போகிறோம். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்ரீ குருப்யோ நமஹா. எல்லாரும் கணேச வந்தனம் பண்ணிட்டு இருக்கோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாதேத் சர்வ விக்னோபசாந்ததே. எல்லாரும் பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கோம். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சத் ஓமாபஹ ஜோதி ரசஹ அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம் ஓம் ஓம் ஓம். பிராணாயாமம் எல்லாரும் பண்ணிட்டு இருப்பேன். மேற்கொண்டு சங்கல்பம் பண்ண போகிறோம். எல்லாரும் அதே மாதிரி இப்போ இந்த வீடியோலாம் நான் எப்படி பண்ணி காமிக்கிறேனோ அதே மாதிரி எல்லாரும் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவா சொல்லிட்டு இருக்கோம். பகவத் ஆக்ஞயா பகவத் கைங்கரியம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம். இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதேதே அங்கிரியுகம் ஸ்மராமி அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தான் கதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ சுசிஹி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வியபோஹதி ந சம்சயः. ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணுः ததா வாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீகோவிந்த கோவிந்த கோவிந்த. அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோः ஆக்ஞயா
प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवातीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये पराभव नाम संवत्सरे उत्तरायणे वसंत ऋतौ मेषमासे कृष्णपक्षे द्वादश्यां पुण्यतिथौ भौमवासर युक्तायां शतभिषग नक्षत्र युक्तायां शुभ्र नामयोग गौलवकरण एवंगुण विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां पुण्यतिथौ. எல்லாரும் உங்கள் பூனலை வந்து பிராச்சீனாவிதி, அதாவது எல்லாரும் பூனலை வந்து இடம் பண்ணிக்கோங்க. பிராச்சீனாவிதி அப்படின்னா எல்லாரும் இப்படி பிராச்சீனாவிதியாக போட்டுருங்கோ. ஸோ அவசரமே இல்லை, மெதுவாக பிராச்சீனாவிதி போட்டுருங்கோ. பிராச்சீனாவிதி போட்டுண்டு எல்லாரும் உங்களுடைய கோத்திரம், அதாவது அப்பா வழி கோத்திரத்தை எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. கோத்திரத்தை சொல்லிட்டேல எல்லாரும் சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் பித்ருபிதாமக பிரபிதாமகானாம். இப்போது அம்மா இல்லாதவா எல்லாரும் சொல்லிக்கோங்க. அம்மா இருக்கக்கூடியவாளுக்கு சங்கல்பம் கிடையாது, அம்மா இல்லாதவா மட்டும் இதை சொல்லிட்டுருங்கோ. மாத்ருபிதாமகி பிரபிதாமகீனாம். இப்போ அம்மா இருக்கக்கூடியவா அம்மா இல்லாதவா எல்லாரும் அம்மா வழி கோத்திரம், அதாவது உங்களுடைய மாமாவுடைய கோத்திரத்தை எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. சொல்லிட்டு எல்லாம் எல்லாரும் சொல்லிக்கோங்க. கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் சபத்னீக மாதாமக மாதுः பிதாமக மாதுः பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருணாம் அக்ஷய்ய திருப்தியர்த்தம். மேஷரவி சங்கிரமண महापुण्यकाले मेषरवि संक्रमण श्राद्धम् अक्षय्यतृप्त्यर्थं हिरण्यरूपेण अद्य करिष्ये तदंगं श्राद्धांग तिलतर्पणञ्च करिष्ये. எல்லாரும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த தர்பையை வந்து உங்களுடைய இடது பக்கம் லெஃப்ட் சைடு எல்லாரும் போட்டுருங்கோ. போட்டுட்டு எல்லாரும் உங்களுடைய பூனல் வந்து பலம் பண்ணிட்டுருக்கோம். ஒரு உத்தரணி ஜலத்தை எடுத்து கையாளமின்றிருங்கோ. அப்போ உபஸ்பிருஷ்ய எல்லாரும் கையாளமின்ட்டேலாம் மேற்கொண்டு அந்த காயின்ஸு வெத்தலை பாக்கு பழமோ இல்லைனா காயின்ஸோ சொல்லியிருந்தேன், அந்த காயின்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஒரு உத்தரணி ஜலம் விட்டுக்கோங்க. வலது கையில் காயின்ஸை வச்சுட்டு இடது கையினால் ஜலத்தை விட்டுக்கோங்க. எல்லாரும் விட்டுண்டு சொல்லிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அதசாந்திம் பிரகச்சமே. இப்போ எல்லாரும் அப்படியே பூனலை வந்து அப்படியே பிராச்சீனாவிதி, அப்படியே எல்லாரும் பூனலை வந்து பிராச்சீனாவிதியாக போட்டுருங்கோ. எல்லாரும் பூனல் பிராச்சீனாவிதி போட்டுட்டேலாம் எல்லாரும் சொல்லிக்கோங்க. மம வர்க்கத்வய பித்ருணாம் அக்ஷய்ய திருப்தியர்த்தம் இதம் ஹிரண்யம் சதக்ஷிணாகம் ச தாம்பூலம் பிராமணாய துப்யமஹம் சம்பிரததே ந மம ஓம் தத்சத். அந்த வெத்தலை பாக்கு பழமோ இல்லைனா காயின்ஸையோ மெதுவாக கீழே வச்சுடுங்கோ. கீழே வச்சுட்டு மேற்கொண்டு நம்ம தர்ப்பணம் பண்ண போகிறோம். ஸோ பூனல் வந்து பிராச்சீனாவிதியாகவே இருக்கட்டும். ஸோ அந்த கூர்ச்சத்தை எப்படி வச்சுக்கணுங்கிறத நான் சிம்பிளாக காமிச்சு விட்றேன்.
அதை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம தர்ப்பணத்தை ஸ்டார்ட் பண்ணிப்போம். தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பெரிய தாம்பாளத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு 3 தர்பை, ரைட் சைடில் ஒரு 3 தர்பை, இது மாதிரி வச்சுக்கணும். 3னா 3க்கு மேலேயே நீங்கள் வச்சுக்கலாம். முக்கியமாக 2 கூர்ச்சம் உள்ளவா மேலே ஒரு கூர்ச்சம், கீழே ஒரு கூர்ச்சம், அது மாதிரி வச்சுக்க வேண்டியது. மேலே உள்ள கூர்ச்சம் ஃபுல்லாக அப்பா சைடு கோத்திரத்துக்கு, கீழே உள்ள கூர்ச்சம் ஃபுல்லாக அம்மா சைடு கோத்திரத்துக்கு தர்ப்பணம் பண்ணிக்க வேண்டியது. ஒரு கூர்ச்சம் உள்ளவா அப்பா சைடு கோத்திரத்துக்கும் அம்மா சைடு கோத்திரத்துக்கும் ஒரே கூர்ச்சத்தில் தர்ப்பணம் பண்ணிக்க வேண்டியது. மேற்கொண்டு ஆவாகனம் பண்ண போகிறோம். ஆவாகனம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் 2 எள்ளு எடுத்துக்க வேண்டியது. எள்ளை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டை விரல், மோதிர விரல், தம் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர்னால எள்ளை எடுத்துட்டு எல்லாரும் மந்திரத்தை சொல்லிக்க வேண்டியது. எல்லாரும் சொல்லிக்கோங்க. உஷந்தஸ்துவா நிதீமஹி உஷந்தஹா சமிதீமஹி உஷன் உஷத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே ஓம் பூர்புவஸ்வரோம் அஸ்மின் கூர்ச்சே வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபான் பித்ருபிதாமஹ பிரபிதாமகான். எல்லாரும் மேலே இருக்கக்கூடிய கூர்ச்சத்தில் எல்லாரும் போட்டுருங்கோ. நுனியில் ஆவாஹயாமி எல்லாரும் போட்டுட்டே அடுத்தது மறுபடியும் 2 எள்ளு எடுத்துக்கோங்க. இப்போது அம்மா இல்லாதவா மட்டும் சொல்லிட்டா போகிறோம். அம்மா இருக்கக்கூடியவாளுக்கு ஆவாகனம் கிடையாது. ஸோ அம்மா இல்லாதவா மட்டும் இதை எடுத்துக்கோங்க. அம்மா இருக்கக்கூடியவா ஹோல்டு பண்ணிக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஓம் பூர்புவஸ்வரோம் அஸ்மின் கூர்ச்சே வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாஹ மாத்ருபிதாமஹி பிரபிதாமஹீஷ்ச ஆவாஹயாமி. மேல் கூர்ச்சத்தில் எல்லாரும் போட்டுருங்க. ஒரே கூர்ச்சத்தில் உள்ளவா ஒரே கூர்ச்சத்தில் போட்டுருங்க. அடுத்தது அம்மா இல்லாதவா அம்மா இருக்கக்கூடியவா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு எடுத்துட்டு எல்லாரும் சொல்லிக்கோங்க. உஷந்தஸ்துவா நிதீமஹி உஷந்தஹா சமிதீமஹி உஷன் உஷத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே. இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஓம் பூர்புவஸ்வரோம் அஸ்மின் கூர்ச்சே வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபான் சபத்னீக மாதாமஹ மாதுः பிதாமஹ மாதுः பிரபிதாமகான் ஆவாஹயாமி. எல்லாரும் 2வது கூர்ச்சத்தில் போட்டுருங்கோ. ஒரே கூர்ச்சம் இல்லவா அந்த ஒரே கூர்ச்சத்தில் எல்லாரும் போட்டுற வேண்டியது. இப்போ எல்லாரும் ஒரு 3 தர்ப்பம் எடுத்துக்கோங்க. 3 தர்ப்பத்தை எடுத்துட்டு எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ருநாம் இதமாசனம். எல்லாரும் அந்த 3 தர்ப்பத்தையும் அந்த கூர்ச்சத்துக்கு மேலே வச்சுருங்கோ. வச்சுட்டு எல்லாரும் 2 எள்ளு எடுத்துட்டுருங்கோ. எள்ளு எடுத்துட்டு எல்லாரும் மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ. திலாதி சகல ஆராதனைஹி ஸ்வர்ச்சிதம். மேல் கூர்ச்சத்திலும் கீழ் கூர்ச்சத்திலும் 2 போட்டுருங்கோ. போட்டுட்டு எல்லாரும் உங்கள் உத்தரணியை கவுத்து வச்சுடுங்க. இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட விஷ்ணு பாதம் இருக்குது இல்லைனா சந்தனக்கட்டை இருக்குது அப்படின்னா அது வந்து மேலே வந்து வெயிட் கொடுத்து வச்சிடலாம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம தர்ப்பணம் பண்ணும்பொழுது அந்த டைரக்ஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு அதை வெயிட்டை கொடுத்து வச்சுருக்கோம். அது உங்கள் சௌரியப்படி நீங்கள் பண்ணிக்க வேண்டியது. மேற்கொண்டு தர்ப்பணம் பண்ண போகிறோம். தர்ப்பணம் பண்ணும்பொழுது அப்பப்போ செப்பரேட்டாக எள்ளை எடுத்து தான் தர்ப்பணம் பண்ணணும். அப்பப்போ கோத்திரம் பேர் மாறும்போது எள்ளை எடுத்து தர்ப்பணம் பண்ணணும். டைரெக்டாக எள்ளை வந்து பஞ்சபாத்திரத்தில் போட்டு அப்படியே விடக்கூடாது. முக்கியமாக தர்ப்பயாமிங்கும் பொழுது மட்டும் ஜலத்தை விட வேண்டியது, அதுக்கு முன்னாடி விட வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரான்னு அப்படின்னு ஒரு கேப் கொடுப்பேன். அதில் உங்கள் கோத்திரத்தை டக்குன்னு சொல்லிக்கணும். ஷர்மனஹா அப்படின்னு ஒரு கேப், உடனே அதில் பேர் தாத்தா, அதாவது அப்பா பேர், தாத்தா பேர், கொள்ளு தாத்தா பேர். நாம்னீஹி அப்படின்னு ஒரு கேப் கொடுப்பேன். அதில் அம்மா பேர், பாட்டி பேர், கொள்ளு பாட்டி, அந்தந்த பேர், அந்தந்த கோத்திரத்தை அப்படி சொல்லிக்க வேண்டியது. எல்லாரும் எல்லாம் எடுத்துக்கோங்க. முதல்ல அப்பா வழி கோத்திரத்துக்கு தர்ப்பணம் பண்ண போகிறோம். எல்லாரும் முதல்ல உங்கள் கோத்திரத்தை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். கோத்ரான்னு கோத்திரத்தை சொல்லிட்டுங்களா. இப்போ அடுத்தது அப்பாவோட பேர் சொல்லிட்டு இருக்கோம். ஷர்மனஹா வசுரூபான் பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அந்த 2 கூர்ச்சம் உள்ளவா மேல் கூர்ச்சத்திலே தர்ப்பணம் பண்ணிக்கோ. சிங்கிள் கூர்ச்சம் உள்ளவா அதே கூர்ச்சத்தில் பண்ணிக்க வேண்டியது. மறுபடியும் எல்லாரும் கோத்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். கோத்ரான் ஷர்மனஹா வசுரூபான் பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மனஹா வசுரூபான் பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான்
இப்போ தாத்தா பேரை சொல்லிட்டு அப்பாவுடைய அப்பா பேர். ஷர்மனஹா ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான். ஷர்மனஹா ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான். ஷர்மனஹா ருத்ரரூபான் பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான். இப்போ கொள்ளு தாத்தா பேரை சொல்லிட்டுருங்கோ. ஷர்மனஹா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான். ஷர்மனஹா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ரான். ஷர்மனஹா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. மேற்கொண்டு அம்மா இருக்கக்கூடியவாலாம் ஹோல்டு பண்ணுங்க. அம்மா இல்லாதவா மட்டும் முதல்ல தர்ப்பணம் பண்ணிக்கோங்க. அம்மா இருக்கக்கூடியவா சாப்டர் வைஸ் போகணும் அப்படின்னா அந்த சாப்டரை கிளிக் பண்ணி நீங்கள் முன்னாடி தர்ப்பணம் பண்ணிட்டு போகலாம். ஸோ அம்மா இல்லாதவா மட்டும் எடுத்துட்டு முதல்ல கோத்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். அப்பா வழி கோத்திரம் தான் வரும். கோத்ராஹா கோத்திரத்தை சொல்லிட்டு அடுத்த அம்மா பேரை சொல்லிட்டு இருக்கோம். நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரு ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மேல் கோட்சத்தில் தான். கோத்ராஹா நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரு ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாத்ரு ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. பாட்டி பேர் சொல்லிட்டு இருக்கோம், அப்பாவுடைய அம்மா பேர். நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. இப்போ கொள்ளுப்பாட்டி பேரை சொல்லிட்டு இருக்கோம். நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ அடுத்தது அம்மா இருக்கக்கூடியவா மட்டும் தர்ப்பணம் பண்ணிக்கோங்க. அம்மா இல்லாதவா சாப்டர் வைஸ் போனோன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் அம்மா வழி கோத்திரத்துக்கு தர்ப்பணம் பண்ணிக்கோங்க. ஸோ அம்மா இருக்கக்கூடியவா எல்லாரும் எடுத்துட்டு மந்திரத்தை சொல்லிக்கோங்க. கோத்திரத்தை முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். அப்பா வழி கோத்திரம் தான் வரும். கோத்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். கோத்ராஹ பாட்டி பேரை சொல்லிட்டு இருக்கோம். அப்பாவுடைய அம்மா பேரை சொல்லிட்டு இருக்கோம். நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மேல் கூர்ச்சதில் தான். கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. நாம்னீஹி வசுரூபாஹ பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. இப்போ அப்பாவுடைய பாட்டி பேரை சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டாவது பாட்டி பேர். நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுः பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுः பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ. நாம்னீஹி ருத்ரரூபாஹ பிதுः பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி
கோத்ராஹ. இப்போது அப்பா வழியில் மூணாவது பாட்டி பேரை சொல்லிட்டு இருக்கோம். நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ பிதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இப்போ அப்பா வழி கோத்திரத்துக்கு ஆகிடுது. அடுத்தது அம்மா வழி கோத்திரம். கீழ் குறிச்சத்தில் தர்ப்பணம் பண்ணிக்க வேண்டியது. ஒரே குறிச்சம் உள்ளவா அந்த ஒரே குறிச்சத்தில் தர்ப்பணம் பண்ண வேண்டியது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோத்திரத்தை சொல்லிட்டு இருக்கோம். அம்மா வழி கோத்திரம், அதாவது உங்கள் மாமாவுடைய கோத்திரத்தை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். கோத்ரான்னு. அடுத்தது அம்மாவுடைய அப்பா பேர், தாத்தா பேர் சொல்லிட்டு இருக்கோம். ஷர்மனஹா வசுரூபான் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கீழ் உள்ள குறிச்சத்தில் பண்ணிக்க வேண்டியது. கோத்ரான் ஷர்மனஹா வசுரூபான் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மனஹா வசுரூபான் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான். இப்போ ரெண்டாவது தாத்தா பேரை சொல்லிக்கோங்க. ஷர்மனஹா ருத்ரரூபான் மாதுः பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மனஹா ருத்ரரூபான் மாதுः பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மனஹா ருத்ரரூபான் மாதுः பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான். இப்போ அம்மா வழியில் மூணாவது தாத்தா பேர் சொல்லிட்டு இருக்கோம். ஷர்மனஹா ஆதித்ய ரூபான் மாதுः பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மனஹா ஆதித்ய ரூபான் மாதுः பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ரான் ஷர்மனஹா ஆதித்ய ரூபான் மாதுः பிரபிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ. இப்போது அம்மாவுடைய அம்மா பேரை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ. இப்போது ரெண்டாவது பாட்டி பேரை சொல்லிட்டு இருக்கோம் அம்மா வழியில். நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாதுः பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாதுः பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாதுः பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ. இப்போது அம்மா வழியில் மூணாவது பாட்டி பேரை சொல்லிட்டு இருக்கோம். நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மாதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ மாதுः பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. கோத்ராஹ நாம்னீஹி
ஆதித்யரூபாः மாதுः பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மேற்கொண்டே எல்லாரும் எல்லை எடுத்துட்டு மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ. ஞாதா ஜாத வர்க்கத்வஜ பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஜாத வர்க்கத்வஜ பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஜாத வர்க்கத்வஜ பித்ருன்னு ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. மறுபடியும் 2 எல்லை எடுத்துக்கோங்க, மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோ. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பஜஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பகதமே பித்ருன்னு ஜலத்தை விட்டுருங்கோ. அப்பிரதட்சணமாக சுற்றி விடணும். திருப்யத 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 திருப்யத. எல்லாரும் விட்டுட்டு எல்லாம் மெதுவாக பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுடுங்கோ. எல்லாரும் உங்கள் பூனல் வந்து உபவீதி, அதாவது பூனல் வந்து வலம் பண்ணிட்டு இருக்கோம். நார்மலாக எல்லாரும் போட்டுருக்கோ. எல்லாரும் பூனல் வந்து உபவீதியாக போட்டுருப்பேன். ஸோ மேற்கொண்டு பிரதட்சணமும் நமஸ்காரம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்றுருங்கோ. எழுந்து நின்று மந்திரம் சொல்லும்போது அப்படியே நீங்கள் வந்து ஆத்மா பிரதட்சணம் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்க வேண்டியது. தேவதாபியா பிதృभ्यश्च மகாயோகிभ्यः ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. யானிகானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே. எல்லாரும் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டுருங்கோ. நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு சில பேர் அபிவாதையை சொல்கிற வழக்கம் உள்ளவா அபிவாதையை சொல்லிக்கலாம். அது அபாவா சம்பிரதாயம். அபிவாதையை சொல்கிறதுனா சொல்லலாம், சொல்கிறது வழக்கம் இல்லைன்னா விரும்பினா நமஸ்காரமும் பண்ணிக்கலாம். நமஸ்காரத்தை பண்ணிட்டுருங்கோ. நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் மறுபடியும் அபாவா ஸ்தானத்தில் அப்படியே உட்காந்துட்டுருங்கோ. எல்லாரும் பிரதட்சணம் நமஸ்காரம் எல்லாமே பண்ணியிருப்பேன். எல்லாரும் உட்காந்துட்டு உங்களுடைய பூனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிராச்சீனா விதி, எல்லாரும் பூனல் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பண்ணிட்டுருங்கோ. எல்லாரும் மெதுவாக பூனலை வந்து இடம் பண்ணிட்டு எல்லாரும் 2 எல்லை எடுத்துட்டு மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ. உஷந்தஸ்துவா நிதீமஹி உஷந்தஹ சமிதீமஹி உஷன் உஷத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே ஓம் பூர்புவஸ்வரோம் அஸ்மாத் கூர்ச்சாத் வர்க்கத்வஜ பித்ருன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. மெதுவாக மறித்து 2 கூர்ச்சத்துக்கு மேலேயும் போட்டுருங்கோ. சோபனார்த்தே க்ஷேமாய புனः ஆகமனாய ச. மேற்கொண்டு எல்லாரும் கூர்ச்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உத்தரணி விஷ்ணுபாதம் அது மாதிரி இந்த சந்தனக்கட்டை இதெல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்து ஓரமாக வச்சுடுங்கோ. மெதுவாக அந்த கூர்ச்சம் எத்தனை கூர்ச்சம் வச்சுருக்கீங்களோ அத்தனை கூர்ச்சத்தையும் எடுத்து மெதுவாக மெதுவாக ஊற்றுருங்கோ. ஸோ அவசரமே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து முன்னாடி போனால் கூட நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட இந்த வேலைகளை பண்ணலாம். அதனால் மெதுவாக அந்த கூர்ச்சத்தை வந்து மெதுவாக அந்த முடிச்ச எல்லாத்தையுமே அவுத்துருங்கோ. 2 கூர்ச்சமோ 1 கூர்ச்சமோ முடிச்சு அவுத்துட்டு உங்கள் வலது கையில் அந்த தர்பை வச்சுக்கோங்க. பாக்கி உள்ள தர்பைகள் இருந்தால் அதையும் எடுத்து உங்கள் ரைட் ஹேண்ட் எல்லாத்தையுமே ரைட் ஹேண்டில் வச்சுருக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் பாக்கி உள்ள எள்ளு இருந்தது அப்படின்னா அந்த எள்ளையும் உங்கள் கையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருங்கோ. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு அரை பஞ்சபாத்திரம் ஜலம் எடுத்துக்கோங்க. ஜலத்தை எடுத்துட்டு எல்லாரும் மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துஹு நான்ய கோத்ரிணஹ தே சர்வே திருப்தி மாயாந்து மயோத்சிருஷ்டைஹி குஷோதகைஹி. ஜலத்தை அப்படியே விட்டுருங்கோ. அதாவது அப்பிரதட்சணமாக சுற்றி விட்டுருங்கோ. திருப்யத 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 திருப்யத. மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்பையை வந்து தாம்பாளத்திலே போட்டுருங்கோ. பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுருங்கோ. எல்லாரும் உங்களுடைய பூனல் வந்து பார்த்தீங்கன்னா வலம் பண்ணிட்டுருங்கோ. எல்லாரும் உங்கள் பூனலை வந்து உபவீதியாக போட்டுருங்கோ. உங்கள் பவித்திரம் இருக்கு இல்லையா, அந்த பவித்திரத்தை காதில் வச்சுருங்கோ. காதில் வச்சுட்டு எல்லாரும் ஒரு ஆச்சமனம் பண்ணிட்டுருங்கோ. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. ஜலத்திரத்தை கையால் மின்றுங்கோ. அபவுபஸ்பிருஷ்ய கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா
மறுபடியும் அந்த காதுலேருந்து பவித்திரத்தை எடுத்துகிட்டு உங்கள் கையில் போட்டுக்கோங்க. கையில் போட்டுட்டு மேற்கொண்டு இந்த வெத்தலை பாக்கு பழமோ இல்லைனா அந்த காயின்ஸையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு உத்தரணி அதில் வந்து இந்த காயின்ஸ்லையோ வெத்தலை பாக்குலையோ ஜலம் விட்டுண்டு எல்லாரும் கையில் வச்சுட்டு மந்திரத்தை சொல்லிக்கோங்க. இரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அத்தசாந்திம் பிரகச்சமே கர்மபல சாத்குண்யார்த்தம் இதம் ஹிரண்யம் சதக்ஷிணாகம் ச தாம்பூலம் ஆச்சார்யாய துப்யமஹம் சம்பிரததே நமம. ஓம் தத்சத். மெதுவாக அந்த காயின்ஸு அந்த வெத்தலை பாக்கு பழமோ எல்லாத்தையும் கீழே வச்சுடுங்க. ஸோ அவசியம் உங்கள் ஆத்து வாத்தியாருக்கு நீங்கள் சம்பாவனை பண்ணலாம். இஷ்டப்பட்டேன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் சம்பாவனை பண்ணலாம். எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் இந்த வீடியோட லாஸ்ட்டில் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்க வேண்டியது. எல்லோரும் வச்சிருப்பேன். ஸோ மேற்கொண்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பவித்திரம் இருக்கு இல்லையா, அதை மெதுவாக எல்லோரும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ மெதுவாக பவித்திரத்தை வந்து விசர்ஜனை பண்ணி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாம்பாளத்தில் போட்டு எல்லோரும் 2 அக்ஷதை இருந்தது அப்படின்னா அக்ஷதை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு உத்தரணி ஜலத்தை விட்டுண்டு எல்லோரும் காரியேன வாச்சா பண்ணிட்டுருக்கோம். ஒரு உத்தரணி ஜலம் விட்டுக்கோங்க. எல்லோரும் சொல்லிக்கோங்க. காரியேன வாச்சா மனசேந்திரி கர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஹ ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அத்ய கிருத பித்ரு யஜ்ஞாக்யம் கர்மா சர்வங் கர்மா. ஓம் தத்சத். பிரம்மார்ப்பணமஸ்து. கீழே விட்டுடுங்கோ. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லாரும் ரொம்ப வசந்த முறையில் தர்ப்பணம் பண்ணியிருப்பேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் பிதர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். ஸோ நம்ம சேனலையும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேண்டியது. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலகந்தாம் நியாயேன மார்கேன மஹிம் மகேஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்தித்யம் லோகா சமஸ்தாத் சுகினோ பவந்தோ. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம்.